சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு கணேசன் என்ற மகன் இருந்தார். ஆனால் கணேசனை முதலாக சிவபெருமான் கண்டபொழுது தன் மகன் என்று தெரியாமல் இருவருக்கும் மோதலை உண்டாக்கியது. இதனால் வருத்தமடைந்த பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வாக்குறுதி கொடுத்தார். எல்லையில்லா சக்தி பெற்ற சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருக்கும் அக்னிக்கு உத்தரவிட்டார் சிவபெருமான். அந்த அக்னியிலிருந்து வெளிவந்த தெய்வீக அணுக்கள் கங்கை நதியில் 6 தெய்வீக அணுக்களால் தோன்றினார்கள். அந்த சக்தி பெற்ற 6 தெய்வீக அணுக்கள் 6 தெய்வீக குழந்தைகளாக மாறினார்கள். அந்த 6 குழந்தையும் விண்மீன் குழு கொண்ட அம்மையார்கள் வளர்க்கப்பட்டார்கள். அந்த 6 பெண்களையும் நாம் கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்படுவோம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு நாள் தன் குழந்தையான முருகப்பெருமானை கைலாயத்திற்கு அழைத்து வர முடிவெடுத்தார்கள். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை ஒரே குழந்தையாக மாற்றி தன்னிடம் இருக்கும் சக்தியை அந்த குழந்தைக்கு கொடுத்தார். அந்த குழந்தைக்கு முருகன் அல்லது கார்த்திகேயன் என்றே பெயரிட்டார். பிறகு அந்த குழந்தையை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்திற்கு அழைத்து சென்றார்கள். பார்வதி தேவி அந்த 6 குழந்தையை ஒரு குழந்தையாக மாற்றி அவர்களிடம் இருக்கும் சக்தியை அந்த குழந்தைக்கு கொடுத்தனால தான் நாம் கந்தசஷ்டி என்று கொண்டாடப்படுகின்றோம். அந்த கந்தசஷ்டி நாள் பொதுவாக ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் வரும். அந்த 6 நாட்கள் மிகவும் விசேஷமாக முருகப்பெருமானுக்கு கொண்டாடுவார்கள். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அந்த 6 நாளும் முருகப்பெருமானை வழிபடுவார்கள். சில பேர் விரதம் இருந்தும் முருகப்பெருமானை வழிபடுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.